முதல்ல நம்ம பேச வேண்டியது தாவேகா சார்பாக அவங்க கட்சிக்குள்ள உலாவக்கூடிய ஒரு சர்வே ரிப்போர்ட். இந்த சர்வே ரிப்போர்ட்டை அவங்க எதற்காக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மாநாட்டிற்கு பிறகு எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய கட்சியும் விஜயும் அறிமுகமாகி இருக்கிறாரு, வாக்கு சதவீதமா அது எப்படி கன்வெர்டபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட சர்வே. எல்லா கட்சியும் பண்றதுதான் இயல்பாகவே அப்படி ஒண்ணு நடந்தது. அது வந்து கரெக்டா நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, ஐ எம் நாட் இன் தட் சர்வே டீம். உங்க கட்சிக்குள்ள உலாவக்கூடிய ஒரு பிடிஎஃப் ஃபைல் எனக்கு கிடைக்கிறது. அதை உங்கள் கட்சியினுடைய அறிவிக்கப்படாத ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு அழைக்கிறார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், மாவட்ட செயலாளர்கள் பலரையும் நீங்கள் நியமிக்காதது குறித்து தனியா ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த அதிருப்தியோடு தொடர்பு படுத்தி பேசும்போதுதான் இந்த பிடிஎஃப் ஃபைல் வருகிறது. இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ஜெண்டரை சென்டர்னு போட்டுட்ட அப்படின்றதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. அப்படியே நானும் கூட நீங்க கேட்கணும்னா கட்சி பேர்லயே நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணவங்க உங்க கட்சிக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டுக்கு இது போதும்னு நினைச்சு கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஏற்கனவே கட்சியினுடைய மாநாடு தள்ளி போகும்னு முதல்ல நாம தான் செய்தியை சொன்னோம். அப்ப வந்து வதந்திய பரப்புறான், பொய் பேசுறான், யாரா சொன்னா, அதுவாடா இதுவாடா அப்படின்னு நம்மளை நோக்கி கேள்வி கணைகளை கேட்டார்கள். நம்ம சொல்லி அடுத்த ஒரு வாரத்துல உண்மையிலேயே கட்சி மாநாடு தேதி மாத்தி வைக்கிறோம் பாஸ் அப்படின்னு சொல்லி மாத்தி அறிவித்தார்கள். அதனால புதிதாக சமூக ஊடகங்கள்ல கம்பு சுத்தக்கூடிய தாவேகா நண்பர்கள் கடந்த கால செய்திகளை கொஞ்சம் பாருங்க. உள்ளுக்குள்ள இன்னைக்கு நாம போட்டிருக்கக்கூடிய இந்த சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஓரிரு வாரங்கள்ல உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மூலமாகவே வெளியே வரும். அப்போ உங்களுடைய அறிவிக்கப்படாத ஐடி விங்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த குரூப்ல இருந்து உங்க அண்ணன் ஜான ஆரோக்கியசாமி அவர்கள் செய்திகளை கொடுக்கிறாருல, அதுலயே இந்த சர்வே வந்து உங்களுக்கு பகிரப்படும். இதை பார்த்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் கூட ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்த சர்வே என்ன டீகோட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதற்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த அர்பனா ரூரலா அப்படிங்கிற பகுதிகளை பிரித்து கொண்டு ஜோன்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலையும் அந்தந்த மாவட்டங்கள்ல இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷன் இது எல்லாத்தையுமே வச்சுதான் அதை செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சர்வே டீம் வந்து பாராட்டுதலுக்குரிய ஒரு டீம் தான். ஏன்னா நானுமே அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது டீட்டெயிலா 18 வயசுல இருந்து இது, இந்த இதுல இருந்து இது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. இதுல என்ன செய்தினா 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட் கிடையவே கிடையாது.